என் இனிய உறவுகளே, காலை வணக்கம். நான் உங்கள் சித்தராஜ், ரைட் ஆஃப் எடிட்டர், மைசூர். உறவுகளே, ஈடிக்கு எதிரான வழக்கை வேறொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் தமிழ்நாடு அரசு. ஒரு வழக்கில் ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி மனு செய்யப்பட்டால் பார்க்க வேண்டிய நெறிமுறைகள். வழக்கில் நீதி செய்யப்பட்டால் மட்டும் போதாது, நீதி முறையாக செயல்பட்டதாக காணப்பட வேண்டும். சைட்டேஷன், அதாவது சதீஷ் ஜகீஷ் வர்ஷாப் ஸ்டேட் ஆஃப் சண்டிகார் அதர்ஸ் 2007 சுப்ரீம் கோர்ட் 570 ஒரு சைட்டேஷன் இருக்குது. அதாவது 2 ஸ்டேட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த கேஸை அனுப்பணும். 2 ஸ்டேட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அது அனுப்ப வேண்டியது இல்லை. அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது சைட்டேஷன் கூட இருக்குது. அதாவது ராம்ஜெத் மலானியுடைய அதை கோவையில குண்டு வெடிப்பு வெடிச்சது இல்லை, அது ராம்ஜெத் மலானியுடைய கேஸ். அந்த கேஸை எனக்கு கேரளாவுக்கு கொடுக்கணும்னு கேட்டாரு, கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கல, நாங்களே விசாரிக்கிறோம், இங்க வழக்கறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போன பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை அங்கேயே அவங்க விசாரிச்சாங்க. அதே மாதிரி இந்த வழக்கில் நிறைய இருக்குது, சைட்டேஷன் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு சேஞ்ச் பண்ணா பல பிரச்சனைகள் உருவாகுது, பல பிராபலங்கள் உருவாகுது. மக்களுக்கும் கனடா மக்கள் தமிழ்நாடுக்கும் சண்டை பண்ணிக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதாவுடைய வழக்கு இங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இங்க டிரான்ஸ்பர் பண்ணும்போது வண்டி வரும்போது 1008 எம்எல்ஏ மந்திரி ஜனங்கள் எல்லாம் வராங்க. வரும்போது டிராபிக் ப்ராப்ளம் ஆகுது. இங்க ஜெயில் மேனுவலோ அல்லது டிராபிக் போலீஸோ ரூலு மெயின்டைன் பண்ண முடியல. இது பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால கடம் நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர்களுக்கு ஐயா அவர்களுக்கு கரம் கூப்பி நான் வழங்குறேன். இந்த வழக்கை தயவு செஞ்சு வேற ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க, இல்ல தமிழ்நாடு விசாரிக்கட்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ஸ்டேட்ல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு நீதியே நமக்கு கிடைக்கல போல இருக்குது, அதனாலதான் அங்க போறாங்கன்ட்டு தவறா நினைச்சுக்குவாங்க. அதனால நீதியரசர் ஐயா அவர்களுக்கு ஒரு வழக்கே ஒரு நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டாம். நெறிமுறைகளை தயவு செய்து பார்த்து இந்த வழக்கை தயவு செய்து வேற ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடு கர்நாடகா கொடுக்காத வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க, இல்லைன்னு தமிழ்நாடே விசாரிக்க சொல்லி தங்கள் உத்தரவு பிறப்பிக்குமாறு மிக பணிவன்படும் தாழ்மையுடன் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். இதனுடைய சைட்டிஷனை பிடிபில போட்டிருக்கிறேன், அதை பிடிபில போட்டு பாருங்க. வழக்கு சைட்டிஷன் பாருங்க, இதை தெரிஞ்சுங்க. உங்க உற்றா உறவினர்களாம் இதை ஃபார்வேர்டு பண்ணுங்க, உன் நண்பர்களை ஃபார்வேர்டு பண்ணுங்க. இது உச்ச நீதிமன்ற ஐயா உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் இது எட்டுட்டோம். நான் உங்கள் லைட் ஆஃப் எடிட்டர் சித்ராஜ், மைசூர்.